ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. பட் எனிவே வந்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன். மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஓட்டு போட்ட டைம். ஸோ அதனால் மார்னிங்கே கிளம்பிட்டேன். போயிட்டு செல்ஃப் டிரைவிங், நமக்கு ஓட்டு அம்மா வீட்டில் தான். ஸோ அதனால் அழகாக செல்ஃப் டிரைவிங் எடுத்துகிட்டு நம்மகிட்ட தனியாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு கிளம்பியாச்சு. அந்த 2 மலை சந்தில் நடுவில் ரோடு போடுறது பார்க்கும்போது அதனுடைய தனி சுகந்தாங்க. அழகாக வீட்டு போய் ரீச் ஆகிட்டேன். வயிறு எம்டியாகவே வச்சுருந்தேன். பிகாஸ் அம்மாவுடைய சாம்பார், சாதம், தயிர் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே வந்துட்டு எம்டியாகவே வந்தேன். சாப்பிட்டு அழகாக அப்படியே ஓட்டு போட கிளம்பிட்டோம். அப்பா, அம்மா, நான், பசங்க எல்லோரும் ஓட்டு போட போயாச்சு. எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். ஓட்டர் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் போயிட்டேன். என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கத்தோடவே போனேன். போட்டால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பட் நம்மளுடைய கடமை கண்டிப்பாக செய்யணும் இல்லையா அப்படின்ற தாட்டில் தான் போனேன். பட் எனிவே அவங்க எதுவுமே கேட்கல. போய் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கம்ப்ளீட்டாக ஓட்டை போட்டுட்டு அங்கேருந்து உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பசங்க வீட்டில் இருக்கிறதுனால உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பக்கத்தூரில் தேர் திருவிழா நடந்துட்டுருக்கு. அதனால் நெருப்பு இன்னைக்கு. ஸோ அழகாக வீட்டுக்கு பொங்கல் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஒரு நாளுக்காக வருஷம் 365 நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருவோம். பிகாஸ் இந்த ஒரு தேர் திருவிழா சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் பார்ப்பாங்க. ரொம்ப பயங்கர கூட்டமாக இருக்கும். அன்னைக்கு மட்டும்தான் சாமி அவ்வளோ தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். நம்மளுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்தில் சந்தில் நெரிசலில் போயிட்டு பொங்கல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு வெளில வரும்போது சந்தோஷம் நிறைவாக இருக்கும். 2 பக்கத்துலையும் அழகாக கடைத்தெருவு போட்டிருப்பாங்க. நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கணும். நிறைய பொம்மைகள், நம்ம கண் கவர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அங்கே. அப்படியே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நமக்கு எப்பயுமே எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம கண்ணில் தென்படுற சில விஷயங்கள் நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோதான் நம்ம கையில் இருந்தாலும் இந்த கடைத்தெருவில் போனால் அந்த வளையல் வாங்கிறது, பொம்மை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ எனக்கு பிடிச்சது கண்ணாடி வளையல். ஸோ நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான வளையலை வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு இருந்தோம். பட் நெருப்பு மெரிக்கிறதுக்கு டைம் ஆகும், ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னாங்க. சாமியை மட்டும் கும்பிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஓவரால் சீக்கிரமாகவே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் ரொம்ப லேட் ஆகிடும், 10 o'clock மேலே ஆகிடும் நாங்கள். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃபார் வாட்சிங்.